எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
எழும்பும்படியாக, நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி எழும்பும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசனம் நம்மை சுமக்கும்படியாக, தேவனுடைய பிரசனத்தின் அக்கினியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக இந்த வேளையில குடும்பமாக நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் எல்லாரும் இது ஒரே சத்தமாக அவருடைய மகிமையின் பிரசனம், அவருடைய மகிமையின் மேகம் இந்த வேளையில நம்ம மேல் இறங்கும்படியாக எல்லாரும் இருந்து அவருடைய பிரசனம் இப்பொழுது தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவே என்னை மூடுமே நூறே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. வானத்தின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் எல்லாரும் இன்று சொல்லுவோமா, அப்பா அவருடைய பிரசனத்தினாலே இந்த வேலையை எங்களை மூடுவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றும் விடுபடாத ஆண்டவரே திரியேக தேவனின் பிரசனம் இந்த வேலையில எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிரப்பும்படியாக, நாங்கள் வசிக்கிற இடங்களில் எல்லாம் அப்பா அவருடைய மகிமை மூடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவின் மகிமை மூடுதே. இயேசுவின் மகிமை நம்மையெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் வீடுகள் எல்லாம் தேவனுடைய தங்குகிற ஆலயமாக, நீங்கள் வசிக்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசனம் தாபரிக்கிற இடங்களாக ஸ்தலங்களாக வாழும்படியாக நம்ம எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய பிரசனத்தோடு இணைந்து அப்பா தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒரியக்கபாஷேகே ரியக்கலா துரபாஷேகே ரியக்கலா ரியாரியே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும், ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய மேகமானிய பிரசன்னம் இந்த வேளையிலே எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிற அந்த மாதேவை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் சங்கீதக்காரர் சங்கீதம் 103:1-4 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. வாங்க நாம் எல்லாரும் நம் முழு ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா முழு இருதயத்தோடு நம் முழு ஆன்மாவோடு. அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை நம்மை தாங்கி நமக்கு முன்பாக செல்கிற அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் தலைமுறையின் தேவன் அப்பா, எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறது நோக்கம் என்னவென்றால் நாம் பலவிதமான நன்மைகளை செய்யும்படியாக, தேவனுக்காக நாம் வாழும்படியாக. எல்லாரும் நான் ஆண்டவரே என் முழு ஆவி ஆத்மாவோடு உம்மை சேவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. Yes Jesus. Thank you Father. தினம் தினம் உலகில் பலவான வினை பொறுத்தருளும் நேரான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் நேரான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு
எல்லாரும் நான் இந்த அப்பா எங்களுக்காக மனம் இறங்கி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால எங்களை முடிச்சுட்டுறீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாகரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் நம் முழு இருதயத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்க நீங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரித்து நம்ம மேல கரிசனை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம் பாதைகள் எல்லாம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என்று மார்பரி நடைகள் உறுதிப்படும், நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லை. Rejoice. Come on, church, say it one to another. Say it to the person sitting next to you right now. Rejoice. Rejoice, for the steps of a righteous man, they are ordered by God. Hallelujah. Our steps are ordered by God. Hallelujah. நம்முடைய பாதங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் தேவனால் உறுதிப்படும். Hallelujah. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நடை உறுதிப்படும்படியாக எங்களோடு இணைந்த இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல், நாம் எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாட போகிறோம். Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, let's all clap our hands and sing for the glory of God. Hallelujah. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God, they are ordered of God. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, church, everyone together. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God, they are ordered of God. Rejoice for the steps of a righteous
ஆகவே நம்பிக்கையோடு ஆணித்தரமாக பாடுவோம். எல்லாரும் ஐந்து ஹல்லேலூயா. இன்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமானின் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தும் இயேசுவே உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. Rejoice for the steps, hallelujah, of a righteous man. They are rooted of God. They are rooted of God. Rejoice for the steps of a righteous man. They are rooted of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Everyone, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமே நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில நீங்க எதை குறித்து பயந்தாலும் அந்த இடத்தெல்லாம் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலும் நீதிமானாகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மாலே நான் நடத்தப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் நான் ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தில் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீ என்றும் ஆர்ப்பரி. இந்த நாட்களிலும் நம்ம பலவிதமான துன்பங்களில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்காக வந்து நிற்பா? ஏன்னா இந்த முழு உலகமே இப்போ துன்பத்தில் போகுது. இந்த நேரத்தில் யார் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா நேரங்களிலும் ஓ நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களும் ஒரு நாளும் தளராது. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாக in whatever situation we are in, we need to put our confidence, we need to put our trust, for our steps will be ordered by God. How many of you are going to see that in this season? இந்த நாட்களிலும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்படியாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் என்று நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடந்த பல வருடங்களாக பல மாதங்களாக தேவனுக்கு சாட்சிகளாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அவராலே நடத்தப்படும்படியாக சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கிறது போல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா.
எவ்வளவு பெரிய தேவ வார்த்தை பாருங்க இது. வாட் அ கிரேட் ப்ராமிஸ் இட் இஸ். ஒரு பரியா கலாதுர வேற எந்த காரியமும் அல்ல. நீங்க அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறதுனாலே தானே ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலில் நாம் பாடும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரே இந்த நாட்களிலும் அப்பாவுடைய வார்த்தையின் வாழ்க்கையில விளங்கும்படியாக ஆண்டவரே மேல் இருக்கிற வாஞ்சை அதில் நான் பெருகும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது உங்கள் ஜெபமாக இது மாறுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெருத்துருகும். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெருத்துருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லாம் நாய்ந்து இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெருத்துருகும். ஆமென். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெருத்துருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாக எங்கள் ஆபத்து நாட்களில் எல்லாம் அப்பா நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே எனக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு என்னோடு இணைந்து பாடுங்க இந்த பாட்டை. எஸ் லார்ட். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர்
கொள்ளை நோய் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனுக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சிறகுகினால் என்னை மூடியப்பா நீங்க மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே முழு ஆவியாத்துமா சரீரத்தோடு இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வேலையில் ஹல்லேலூயா நம்ம எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாக நம்மை தப்புவிக்கும்படியாக எல்லாரும் இது ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். வேடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். எல்லாரும் உரிமை பாராட்டுவோமா? தேவனுடைய வார்த்தை உரிமை பாராட்டி ஆண்டவரே இது ஒவ்வொன்றிலும் அப்பா என்னை தப்புவிக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் தஞ்சம் புகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். எல்லாரும் நான் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தி கொண்டே இருப்போமா? நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இயேசுவின் நாமம் ஒரு பலத்த துருகமாக உங்கள் நிமித்தமாக உங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக நீதிமானாய் இருக்கிற உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு சந்ததியும் உங்கள் முழு குடும்பமும் உங்கள் முழு பகுதியும் இந்த நாளிலே தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உன்னில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்னில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். We thank you for your name, Jesus, that is above every other name, Jesus. இந்த வேளையிலும் இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக நமக்கு பலத்த
கோட்டையாக இந்த நாள் வரைக்குமாக நம்ம ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பி வைத்து ரட்சித்த அந்த நாமத்தை எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே தெய்வீக விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் ஆமென் இயேசுவா எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க இந்த வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் அவர் நாமத்தில் வல்லமாய் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமாய் அந்த நாமத்தில் இருக்கிற பிரசன்னம் இந்த வேளையில் ஒரு யக்கபஷேகே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமாய் இந்த வேளையில் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய ரத்தம் தேவனுடைய நாமத்தின் வல்லமை இந்த வேளையில செயல்படும்படியாக எல்லாரும் இந்த எல்லா விசுவாசிகளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை செயல்படும்படியாக எல்லாரும் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் இயேசுவா எல்லாரும் உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் வியாதியில நம்ம மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையோ நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் எல்லாம் அந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போமா இந்த வேளையில் இயேசுவின் நாமம் ஏக்கைக்கப்பாற்பட்ட அற்புதங்களையும் ஏக்கைக்கப்பாற்பட்ட விடுதலையும் அளிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இந்த வேளையில் எல்லா இடங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஓரபரிய கலதுரபஷேகே தேவனுடைய நாமத்தின் வல்லமை ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் ஹalleluya தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில உங்கள் தசைகளை உங்கள் நரம்புகளை உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்களை விடுவிப்பதாக உங்களை சுகப்படுத்துவதாக ஹalleluya பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் சொல்கிறேன். இந்த ஆராதனையில் உங்களோடு நானும் கலந்து கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக சகல துதி கனம் மகிமை தேவாதி தேவனுக்கே நான் செலுத்துகிறேன். அடுத்த தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பரிசுத்த ஆவியானவராலே உந்தப்பட்டு தந்த இந்த பாக்கியமான ஆராதனைக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அன்பர்களே, ஆராதனை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆராதனையில் மிக பிரியப்படுகிற பரிசுத்த தேவன் ஆராதனைக்கு என்றே ஒரு பெரிய சேனையை பரலோகத்தில் வைத்திருந்தார். பிரதானமானவன் ஒருவன் தான். நான் அவருக்கு மேலாக செல்வேன், அவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி அந்த பாக்கியமான பதவியை இழந்து கீழே தள்ளப்பட்ட தூதர்கள் பட்டியலில் முதன்மையானவனாக மாறினார். ஆராதனைக்கு அழகூட்ட மெருகூட்ட
ஆண்டவர் அடுத்து தமது ஜனத்தை ஏற்படுத்தினார், மானுட வர்க்கம். நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் விரும்புகிறது வேறு என்ன? ஆஸ்தி, பொருள், மற்றவைகள் எல்லாவற்றை விட அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதி செய்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்பா, இன்றைக்கு நான் பேசுகிறது உம்மால், பார்க்கிறது உம்மால், நான் அசைகிறது உம்மால், எல்லாம் உம்மால். இதுதான் ஆராதனை. அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். போற்றுதலுக்கு உரியவர் அவர். அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த பல நிமிடங்களாக முழு மனதோடு கூட பாஸ்டர் ஜாய்ஸ் டேனியல் அவர்களோடு இணைந்து நாம் ஆராதித்தோம். கர்த்தருக்கு அது மிகுந்த சுகந்த வாசனையாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டிலிருந்து ஆராதனை செய்து உங்கள் இல்லத்தை அவருக்கு உரியதாக மாற்றிவிட்டீர்கள். உங்கள் உள்ளத்தை ஆராதனை செய்ததினாலே தகுதிப்படுத்தி விட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் ஆராதனை செய்யுங்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் கனத்திற்கும் உரிய ஐயா சாது அவர்களுக்கு ஆராதனையில் அதிக நேரம் கர்த்தரை போற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் அடிக்கு ஒரு முறை பரிசுத்த தூதர்கள் இருக்கின்ற பரலோக தேவ சமூகத்திற்கு ஆவியானவரால் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு கண்ட காட்சிகளை இந்த பூமிக்கு அவர் எடுத்து உரைத்து, அதுபோல் நாமும் ஆராதிக்க வேண்டும் என்று, அதில் ஒரு சிறு துளியாவது தேவனுக்கு நாம் மகிமை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக மிக விருப்பமுடையவர். அன்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க போகிறோம். தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த பெரிய திட்டம் ஒன்றுதான், காரனுடை பகுதியிலே இயேசு ஊழியங்களுக்காக ஒரு இடத்தை சவதரித்து அதில் கட்டடங்கள் அமைத்து அதன் வழியாக 24 மணி நேரமும் இயேசு வருகிறார், அவர் அதிசீக்கிரம் வருகிறார் என்பதை சூளுரைக்க வேண்டும். அதற்காக தான் இத்தனை பாடுகள். தேவன் அவருக்கு தந்துள்ள இந்த திருப்பணியிலே நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியமானாலும் தனித்து ஒரு நபரால் செய்துவிட முடியாது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவ்விடத்தில் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த இடம் அசைந்தது. அதுபோல நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தான் இந்த கட்டிட பணி அது சிறக்க நாம் ஜெபத்தை நாம் ஏறெடுத்து வருகிறோம். நம்மால் ஆனதை செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் அதில் ஒருவர். உங்களால் தான் காரியங்கள் கைகூடி வருகிறது என்பேனையானால் மிகையாகாது. நாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த திருப்பணிக்கு நம்மால் ஆனதை செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பணிகள் முடிகிற ஒரு தருவாயில் இருக்கும் பொழுது தேவைகள் அதிகமாக இருக்கும். நுணுக்கமான காரியங்கள், பெசலையலை கொண்டு எப்படி அதி நுணுக்கமான காரியங்கள் அன்றைக்கு செய்யப்பட்டதோ அதுபோல் இப்பொழுது நுணுக்கமான காரியங்கள் நடைபெற வேண்டும். அதற்கு இணக்கமான காணிக்கைகளை நாம் கொடுக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறது போலதான் இதுவரை நடந்து அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுதும் ஒரு சிறு பிரார்த்தனைக்கு பின்பு திரையில் வந்து கொண்டிருக்கிற இதை விவரம் அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கோ அல்லது ஊழியத்தின் பிற தேவைகளுக்கோ ஏது உங்களை உற்சாகமூட்டுகிறதோ அதற்கு நீங்கள் செயல்படும்படி அன்பாய் கேட்கிறேன். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுக்கிறதில் சுணங்கினவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு இணங்கினவர்கள். ஆகவே அவர்கள் மனதில் இப்பொழுது நிர்ணயம் பண்ணி விதைக்கப் போகிற விதையை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அன்றைக்கு ரெபேக்காலை ஆசீர்வதித்தது போல் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படிக்கு அவர்கள் மடியில் அளந்து போடும் அப்பா. ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே,
ஆமேன். அன்பர்களே, பாடல் ஒன்றினை கேட்டு படையுங்கள். தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்திக்கு ஆயத்தமாகவும். செய்தியின் இறுதியில் இன்றைக்கு திருவிருந்து. ஆகவே அதற்கான காரியங்களை பரிசுத்த எண்ணத்தோடு கூட ஆயத்தப்படுத்தி வையுங்கள். இறுதியில் நாம் ஒன்றாக இணைந்து திருவிருந்தில் பங்கு பெறுவோம். இதோ பாடல். அவருக்குரிய கணத்தை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் நான் இந்த கரங்களை தட்டி ஆமென். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு காதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை தாங்கி நமக்கு முன்பாக செல்கிற அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே நீங்கள் தலைமுறையின் தேவன் அப்பா, எப்பொழுதும் எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. வாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இன்றும் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை ஏசாயா என்ற புத்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலிருந்து உங்களுக்கு எடுத்துரைக்க ஆவியானவரால் உந்தப்பட்டேன். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பல்லாயிரம் உண்டு. நமக்காகத்தான். அதில் ஒன்றுதான் ஏசாயா 46:4. புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 46 and the verse 4 உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இது அற்புதமான ஒரு வாக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு வாக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் வழியாக எடுத்து உரைக்கிறார். யாருக்கு? எப்பொழுது? கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 712 கர்த்தராகிய தேவன் யாக்கோபின் சந்ததிக்கும் இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களுக்கும் கூறுகிற வாக்குத்தத்தம் என்று அறிகிறோம். இஸ்ரவேல் மக்களில் மீதியானவர்கள், யாக்கோபின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள், ராமனண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. டிசெண்டன்ட் ஆஃப் ஜேக்கப் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஏறக்குறைய ஒன்றுதான். யாக்கோபுக்கு கர்த்தரிட்ட பெயர் தான் இஸ்ரேல். இந்த யாக்கோபின் வழியாக வந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமின் பேரன் என்ற ஒரு நிலையில்தான் யாக்கோபு
இங்கே இருக்கிறார். இந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களும் இஸ்ரவேல் சந்ததியில் 12 பிரிவாக பிரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தோடு இவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அதாவது விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவனோடு உள்ள உறவுகளில் இந்த உலக பிரகாரமான சந்ததியை விட ஒரு மேன்மையான நிலைக்குள் தேவனோடு ஐக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவில்லை. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகோடு கூட ஆபிரகாம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பு அவரால் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் சந்ததி, உன் இனம், உன் நாடு, உன் மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு புறப்பட்டு போ. எதற்கு, ஏன் என்று ஒரு கேள்வியும் கேட்கல. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ட். இது ஆபிரகாமுடைய அப்படியே சந்ததியில் வருகிறது. ஆபிரகாமினுடைய சந்ததியிலே நாமும் வருகிறோம். அதான் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். நம்மெல்லாம் விசுவாச மார்க்கத்தார். ஆபிரகாமின் சந்ததியிலே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வருகிறவர்கள். பாருங்களேன், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது மாதிரி தான் ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். யாக்கோபும் அப்படிதான். இப்போ எங்களை எடுத்துக்கொண்டால் நாங்களும் தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்துதான் உலக பிரகாரமாக அரசாங்க வேலையில் இருந்த என்னுடைய துணைவியார் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தன்னுடைய பதவியை, வேலையை உடனடியாக ராஜினாமா செய்தார்கள். என்னிடத்தில் கேட்டாங்க, கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு, நான் கவர்மெண்ட் வேலையை ராஜினாமா பண்ணுறேன். அது வாங்கிட்டோம். ஒரு தனிப்பட்ட நபருடைய விசுவாசத்தில் நான் குறுக்க நிற்க முடியாது. கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என்னை முழு நேரம் ஊழியம் செய்ய அழைக்கிறார், அதிலும் குறிப்பாக போதக பணிக்கு அழைக்கிறார். தாராளமாய் கர்த்தர் உன்னோடு பேசிவிட்டால் நான் அதற்கு குறுக்க நிற்க முடியாது. 40 நாட்கள் விடுமுறை எடுத்து கடும் உபவாசத்தோடு கூட இருந்த பொழுது கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். இதை கண்ட நானும் 40 நாள் உபவாசம் எடுக்க எனக்கு முடியாது. ஏனென்றால் நான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் கனத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற காலகட்டம். அதிலும் அவருக்கு மிக முக்கியமான நெருக்கமான இடங்களில் இருந்தவன். ஏதோ ஒரு 2 நாள் எனக்கு மேலான ஒருவரிடம் கேட்டு அந்த ஐயா பர்மிஷன் கொடுக்க உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடும் பேசினார். என்னோடு அவர் பேசியிருக்கும் பொழுது நான் போய் கனத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவிடம் சொன்னேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஆனால் நான் கர்த்தருக்கு சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு பரலோக தந்தை, இந்த பூலோகத்தில் அவர் எனக்கு ஆன்மீக தந்தை. நான் அவரிடத்தில் போய் சொல்லுவேன், நீர் அவரோடு பேசும் என்று. அவர் தேவனோடு உறவாடுகிறவர் தானே. தெய்வ குரலுக்கு, சத்தத்திற்கு நன்றாய் கீழ்ப்படிந்தவர். அவர் என்னிடத்தில் 2 நாள் வெயிட் பண்ணு தம்பி, நான் கூப்பிட்றேன், 2 நாள் பொறுத்து என்னை கூப்பிட்டு, அதுதான் தேவனுடைய அழைப்பு என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். நீ போ, கர்த்தர் உன்னோடு இருப்பார். உலக பிரகாரமான எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து மீனம்பாக்கம் என்ற பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்து 35 வருடங்கள் பூர்த்தியாக போகிறது. இதுவரை கர்த்தர் சொன்னதற்கு எதிர்த்து நாங்கள் நிற்கவும் இல்லை, ஏன் என்று கேட்கவில்லை. மறைந்த நடராஜ் முதலியார் என்ற தெய்வ மனிதன் பாடும் பொழுது, ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்குமோர் இதயம் தாரும் என்றார். ஆமாம், அப்படிதான் இந்த யாக்கோபின் சந்ததி அல்லது இந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்று தனித்த நிலையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்தார். யாக்கோபு என்று பெயர்தான் ஆரம்ப பெயர். ஆனால் ஆண்டவர் அவருக்கு இஸ்ரவேல் என்ற கூடுதல் பெயரை கொடுத்து, இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இஸ்ரவேலர்கள் ஆனாலும் சரி,
யூதர்கள் ஆனாலும் சரி, இவர்கள் 2 பேரும் ஒரே சந்ததிதான், ஒரே கூட்டத்தார். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இப்படி சொல்லும் பொழுது, இந்த யாக்கோபினுடைய குணலட்சணங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அதற்கு பின்பு எப்படி இருந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிகிறோம். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு முன்பு அவர் ஒரு ஏமாற்று போக்கு கொண்டவர். எத்தன் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி பிறப்புரிமையை பெற்றுக்கொண்டவர். தந்தை தன் மூத்த குமாரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பறித்தவர். இவருடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. குறைபாடுகளோடு கூட தான் யாக்கோபினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. அவர் தனது மாமனாகிய லாபான் வீட்டில் 20 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து பல துன்பங்களை, பல ஏமாற்றங்களை அனுபவித்து அதற்கு பின்பு அவர் திரும்ப கானானுக்குள் வருகிறார். இவருடைய வாழ்க்கை ஓர் நாள் தேவனால் சந்திக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், அவர் படுத்து உறங்குகிறார். அன்று அது ஒரு ராத்திரி, ஒரு மல்யுத்தம். தூதனோடு கூட இவருக்கு ஒரு மல்யுத்தம். அந்த மல்யுத்தத்திலே அந்த தூதன் மேற்கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் அந்த வெற்றியின் வீரனுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டபடியினாலே இஸ்ரவேல் என்று நீ அழைக்கப்படுவாய். ஒரு திருப்பு முனை அங்கே உண்டாகிறது. அன்பானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை என்ற ஒரு திருப்பு முனை இருந்திருக்கிறது. நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்பதை திரும்பி பார்க்கும் பொழுது தெரிகிறது. சிலர் தங்களுடைய காலத்தை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் எந்த நிலையிலிருந்து எப்படி நம்மை உயர்த்தி கொண்டு வந்தார் என்பதற்கு சாட்சியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். என்னமோ தான் தனது திறமையினாலும் வலிமையினாலும் இப்படி முன்னேற்றம் அடைந்து விட்டதாக எண்ணுகிறார்கள். கூடவே கூடாது. இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தவர் யார்? எத்தனாகிய ஏமாற்றுக்காரனாகி என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் கர்த்தர் சந்தித்ததினால் அல்லவா இன்றைக்கு இந்த மேன்மையான ஒரு ஸ்தானத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்தார். புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாகிய நமக்கு அவர் அளித்த பேர் என்னவென்றால், தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று என்னையும் உங்களையும் பார்த்து அழைக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்தவர்கள். யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரர் என்னமோ உண்மைதான். நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஏதோ ஒன்றில் நாமும் குறைபாடு உள்ளவர்களாக இருந்த காலகட்டத்தில் தேவாதி தேவன் நம்மை சந்தித்தாரே. இதை யாக்கோபு ஒரு நாளும் அவர் மறக்கவில்லை. இஸ்ரவேலாக மாறின அவர் கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டு கர்த்தரை அவர் முதன்மையாக வைத்ததினால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்ததி, 12 கோத்திரம் குறைபாடு உள்ளவர் தான். நிறைவானவர் சந்தித்த பொழுது குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுட்டார். அந்த பழைய வாழ்க்கை முடிந்தது. ஒரு புதிய அத்தியாயம் உருவானது. அநேகருடைய சாட்சிகளை நீங்கள் யூடியூப் வழியாக கேட்கிறீர்கள். நான் முன்னே இப்படி இருந்தேன். ஏன் சவுல் என்று மனிதன் பவுலாக மாறின பின்பு அவரை குறித்து சாட்சி சொல்கிறவர்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய இறுதி பகுதியிலே, முன்னே சபையை பாழ்படுத்தினவன் அல்லவா, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று 24ஆம் வாக்கியத்தில் அவர் முடிக்கிறார்.
முன்னே இந்த மார்க்கத்தாரை கண்டபொழுது கட்டி அவர்களை இழுத்து சென்று துன்புறுத்தி அவர்களில் சிலரை கொலை செய்வதற்கும் காரணமாயிருந்த இவன் அல்லவா ஒரு கொலைகாரன், ஒரு அநியாயக்காரன், தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி அதிலே இன்பத்தை கண்டவள் இவனா என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்களே. ஏதோ ஒரு சந்திப்பு நம்மை மாற்றி அமைத்தது, குறைபாடுகளை அது முற்றிலுமாக மூடிவிட்டது. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கையின் பாடத்திட்டங்களை தான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பிறருடைய வாழ்க்கைக்கு பாடமாக அமைகிறது. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே, இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரே, இப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் இப்படி மாறிவிட்டாரே. இயேசுவின் அடிமை என்ற பெயரோடு வாழ்ந்த ஐயா ஏவிஎம் ராஜன், அவர் ஒரு பிறப்பிலே கிறிஸ்தவர் அல்ல, புறமதத்தை சார்ந்தவர். வைராக்கியமாக திரைப்படங்களிலே அவர் வழிபட்ட அந்த வழிபாட்டுக்கு உரிய வாழ்க்கையிலே நடித்தும் காட்டியவர். நாள் ஒன்று வந்த பொழுது ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. யாக்கோபை எப்படி அன்று இரவு கர்த்தர் சந்தித்த பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ, கனத்துக்குரிய ஐயா காலம் சென்ற ஏவிஎம் ராஜன் அவர்களை கர்த்தர் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் மாறியது, நிறம் மாறியது, குணம் மாறியது, பேச்சு மாறியது. பரிசுத்த வேதாகமத்தை மார்போடு அணைத்து கொண்டு நான் இயேசுவின் அடிமை வாழ்ந்த நாளெல்லாம் அப்படி வாழ்ந்து முடித்தாரே. அப்படிதான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை பிறருக்கு பாடமாக மாறுகிறது. ஏமாற்றுகிறவனுடைய அந்த விளைவு அது அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியின் உண்மைத்துவத்தை அங்கே கொண்டு வந்து காட்டுகிறது. பூரணமற்ற நிலையில் வாழ்கின்ற மக்கள் தேவனுடைய சக்தியினாலே அவர்கள் பூரணர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் உள்ள அந்த நம்பிக்கையில் அவர் வளர ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு துன்பம் வந்தது, இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, கர்த்தர் அல்லவா எனக்கு உதவி செய்தார் என்னும் பொழுது அந்த துன்பங்களின் ஊடாக ஆண்டவருடைய செயல்பாடுகள் உள்ளே நுழையும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற அசைக்க முடியாத நம்பிக்கை பிறருக்கு பாடமாக அமைகிறது. குடும்ப உறவுகளிலே யாக்கோபு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பங்களை எப்படி பேணி காத்தார். இதற்கெல்லாம் காரணம் அவரை மாற்றி அமைத்த தெய்வீக சக்தி. ஒரு வஞ்சக இளைஞன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு ஒரு தேச பக்தனாக மாறி தன் மக்களுக்காக பாடுபடுகிற நபராக யாக்கோபு விளங்கினது போல நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை சாட்சியாக வைக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த யாக்கோபின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த வாக்கை நமக்கும் அவர் கொடுக்கிறார். நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாமும் அந்த பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள், அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள். எனவே அவர் சொல்றார், இந்த யாக்கோபு, நான் இம்மட்டும் ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனி மட்டும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அதில் குறிப்பாக தப்புவிப்பேன் அந்த சொல் என்னை மிக கவர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து அலசி பார்க்கும் பொழுது ஆச்சரியம்தான். ஆனால் இந்த காலகட்டத்திலே இப்பொழுது எனக்கு என்ன தேவை, உங்கள் நிலையில் நான் என்று என்னை பார்க்கும் பொழுது என்ன தேவை? எங்கு பார்த்தாலும் நாட்டு நடப்புகள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், விமான விபத்துகள் தற்காலத்தில் அடிக்கடி ஏற்படுகிறது. புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்கள் விமானம் மோதி
41 பேர் விமானத்தில் கருகினார்கள். அதுபோல அடிக்கடி விமான விபத்துக்கள், தரம் மிகுந்த விஞ்ஞான போக்கில் முற்போக்கான விமானங்கள் கூட விபத்துக்குள்ளாகிறது. யார் தப்புவிக்க முடியும்? எதிர்பாராத நேரத்தில் வெள்ளப்பெருக்கு, வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், மார்த்தட்டி நிற்கிறார்கள். எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று இயற்கை சக்திக்கு முன்பு எவராலும் நிற்க முடியவில்லை. பெருவெள்ளம் உள்ளே வந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் காணாமல் போனார்கள். திடீரென்று ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியில் பூமிக்குள் புதைந்து விட்டார்கள். ஐயோ, போர் போர் போர்! அதிநவீன ஏவுகணைகளை அனுப்பி அங்கு பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள், மக்கள் உயிர் விலை மதிப்பு அற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ அந்த காலத்தில் குருவியை சுட்டு தள்ளுவது ஒரு விளையாட்டு போல் இருந்தது. வேட்டையாட சென்று மிருகங்களை வேட்டையாடுவது அவர்களுக்கு நேரப்போக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கு போர் என்ற பெயரில் அநேக உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. யார் தப்பு வைக்க முடியும்? யார் எங்களை காப்பாற்ற முடியும்? பிறந்த குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் மருத்துவ சிகிச்சை பலனின்றி போய்விட்டது. கோட்டீஸ்வரர்கள், செல்வ பெருக்கில் வாழ்ந்தவர்கள் அதிநவீன மருத்துவ சிகிச்சை, மருத்துவர்கள், மருந்துகள் காப்பாற்ற முடியாம போயிட்டே இருக்காங்க. யார் என்னை தப்புவிப்பார்? பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த சில நொடிகளில் எனக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் யார் என்னை தப்புவிக்க கூடும்? அதுதான் கர்த்தர் நான் தப்புவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோமே, உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் மக்களை பார்த்து மோசே என்ற தேவ மனிதன் வழியாக கர்த்தர் சொல்றது பாருங்களேன். உங்களை எகிப்தியரின் கைக்கு, இருள் நிறைந்த இருள் என்ற அந்த இடத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து, யோசேப்பு இருந்த காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு செழிப்பு இருந்துச்சு எகிப்தில். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் வந்தார். அதுக்கு பிறகு எல்லாமே தலைகளாக மாறியது. இஸ்ரவேல் மக்கள் பெருக்கி விட்டால் அவங்க பெருக்கத்தில் முன்பு நம்மால நிற்க முடியாது. யுத்தம் வந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனால அவங்களை அடக்கு ஒடுக்கு என்று கட்டளையிட்டார் புதிய எகிப்தின் ராஜா பார்வோன். நொறுக்கப்பட்டார்கள். 1 அல்ல 2 அல்ல 430 வருடங்கள் என்று பரிசுத்த வேதம் போதிக்கிறது. 430 long years they were under the bondage. அந்த எகிப்தியரின் கையிலிருந்து கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறார். என்ன சந்தோஷம், என்ன ஒரு பேரானந்தம்! அவர்கள் எகிப்தியருடைய ஆலோட்டிகள், எகிப்தியருடைய ஒடுக்குதல், எகிப்தியர் அவர்களை நெருக்கின நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு நாள் விடுதலை தந்தார். அன்பர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நெருக்கமா? ஏதோ வழியிலே நீங்கள் ஒடுக்கப்படுகிற நோய் உங்களை வாட்டி வதைக்குதா? சொத்துக்காக, அற்பமான கொஞ்ச நிலத்துக்காக உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்து உங்கள் நிலையை தடுமாற செய்து உங்களை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற எகிப்து பார்வோனை போன்ற மக்கள் நடுவில் இருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தப்புவிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் தரத்தை மாற்றி உன்னை விடுவிப்பேன். இஸ்ரவேல் அல்லது இந்த யாக்கோபு தன் தமையனுக்கு பயந்து தான் செய்த ஏமாற்றத்தினால் உண்டாகிற விளைவை நினைத்து ஓடியே போய் விடுறார் தான் மாமன் வீட்டுக்கு.
ஆனால் திரும்பி அவர் வரும்பொழுது அவரை மாற்றமடைய செய்த தேவன் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். பயந்து நடுங்கிக்கிட்டு ஒரு ஆற்றை கடக்கும் போது என்ன நடக்கும் தெரியல, மூத்தவன் அண்ணன் போட்டு தள்ளிடுவார் நம்மளை என்றெல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு வரும் பொழுது அவரை தப்புவித்தார். அடிமைத்தனத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாக மக்கள் உங்களை கீழே தள்ளுவதற்கு எது செய்து கொண்டிருந்தால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்பிவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்கள் அங்கே சூளுரைத்தது போல உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லமை உள்ளவர் ஒருவர் தான் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வ மனிதர்கள் இப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. உங்களை தப்புவிக்கிற தேவன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் காலேஜ், ஜோசப் கத்தீட்ரல் என்று ஒரு தேவ ஆலயத்தை நிறுவி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்காரியங்களை செய்து ஊழியர்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிற டாக்டர் பிரபாகரன் அவருடைய குடும்பம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்திய தேசத்தினுடைய ஆசீர்வாதம், நடைபெற போகிற 2026 தேர்தலின் ஆசீர்வாதம், அதற்காக ஒரு உபவாச ஜெபத்தை ஏற்பாடு செய்துவிட்டு பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களையும் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீர வீராங்கனைகளையும் அழைத்து வைத்திருந்தார்கள். அதில் நாம் செய்தி வழங்க அழைக்கப்பட்டோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான், நானும் இன்னும் சில முக்கியமான தெய்வ மனிதர்களும், லூத்ரன் திருச்சபையை சார்ந்தவர்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று பல தரப்பட்டவர்கள் கூடியிருந்த அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தையை வழங்கி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று அங்கே முன்வரிசையில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு தெய்வ மனிதன், ஒரு ஊழியக்காரர், எனக்கு அது தெரியாது, அவரை அழைத்து ஆவியானவர் நேரடியாக அவரோடு பேச ஆரம்பித்தார். தேம்பி 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 அழுதார். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு கடந்து நான் சென்னைக்கு எங்கள் இடத்திற்கு திரும்பி விட்டேன். அன்று இரவு ஒரு தொலைபேசி எனக்கு வந்தது. சரி, என்னமோ வந்து கொண்டே இருக்கிறதே என்று அந்த தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அடுத்த பக்கத்தில் அந்த நபர் சொன்னார், ஐயா, இன்றைக்கு மதியம் கர்த்தர் என்னோடு பேசினார். என்னங்க பேசினாரு? நான் ரொம்ப சோர்ந்து போய் துக்கத்தோடு தான், மீள முடியாத துயரத்தோடு தான் அங்கே வந்து அமர்ந்திருந்தேன். இது எனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பார்த்து பேசி என்னை உற்சாகமூட்டினார். சரி, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏதோ ஒரு குழுவிலே உங்கள் பெயர் இருக்கிறத பார்த்தையா. சாரி ஐயா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி என்னால் அடக்க முடியலை. அதனால தான் நான் உங்களை தொல்லை பண்ணிட்டேன் ஐயா, எனக்காக தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்கன்னார். இன்றைக்கு இருளின் அடிமைத்தனம், ஊழியக்காரர்களை அடக்கி வைக்கிற ஒடுக்குகிற நிலை, ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு, முன்னோக்கி செல்ல முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று அவர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. சேலத்தில் பகுதியிலே சில கிலோமீட்டர்கள் தள்ளி ஒரு ஊர் ஆத்தூர், ஒரு தெய்வ மனிதன் குடும்பத்தோடு கூட வந்திருந்தார். அவர் தனது காரில் ஏறி விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தருடைய சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற வேளையிலே கார் எடுத்த உடனே ஒரு கருநாகம் அவர் முகத்திற்கு முன்பதாக வந்து நின்று, நீ எப்படி அங்கே போகலாம் என்று தடை செய்த பொழுது திக்குமுக்காடினார். எனினும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாங்கள் போவோம் என்று இங்கே வந்து சேர்ந்தார். 3 தினங்கள் அவரும் அவருடைய மனைவி, பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இருள்,
தங்களுடைய ஊழியத்தில் முன்னேற முடியாத ஒரு நிலை. இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர வேண்டுமே. யாக்கோபு போராடினது போல போராடி 3வது நாள் அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பதாக குழுமியிருந்த தெய்வ பிள்ளைகளுக்கு மத்தியில் சாட்சியை பகிர்ந்தார். என்னை விடுவித்த கர்த்தர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவியானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சி முழுவதும் இப்பொழுது என்னால் சொல்ல நேரம் அனுமதிக்கவில்லை. இதைதான் இன்றைக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை நான் தப்புவிப்பேன். ஏதில் நீங்கள் மீள வேண்டும்? யார் உங்களை கட்டி சங்கிலிகளினாலே இறுக்கி வைத்திருக்கிறார்களோ, உயிர் போகிறது, என் ஜீவன் தப்பிக்க வழியில்லை என்று ஏங்குகிறீர்களோ, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை விடுவித்த கர்த்தர், தப்புவித்த கர்த்தர் சொல்றார், பார்வோனின் கைக்கும் எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? எதிலிருந்து நீங்கள் தப்புவிக்க வேண்டும்? நான் உன்னை தப்புவிப்பேன். சொல்றது சவரன் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பூமியில் வாழ்கின்ற யாராலும் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்வார். எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலை, எல்லாராலும் முடியாத ஒரு நிலை, அதுக்கு தான் அவருக்கு காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். முடியாததை முடிய வைக்கிறவர், கூடாததை கூட செய்கிறவர். இதற்கு மேல் வழி இல்லை என்ற ஒரு நிலையில் எதிராளியிடம் சிக்குண்டவர்களை விடுவிக்கிறவர். எரேமியா 42:11 வாசிக்கிறோம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவர் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. தானியேல் 6:27 நம்ம இப்படி வாசிக்கிறோம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, அந்த ஆண்டவனுக்கு பெயரிடுகிறார் அந்த தரியு ராஜா. தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அவர் தான் என் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை செய்கிறவர்னு யார் சொல்றது? பிரஜாதியான ராஜா எந்த சிங்கங்களின் கெபியில் போடுவதற்கு உத்தரவு வழங்கின அதே ராஜா. தானியேல் சிங்கங்களினால் சேதப்படுத்த முடியாதபடிக்கு, சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியாத அதன் வாய் கட்டப்பட்டிருக்கிறதை கண்ட பொழுது அதே சிங்கங்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின மக்களை தூக்கி போட்ட பொழுது பாய்ந்து வந்து பிடிச்சது. தானியேலுக்கு அது ஃபோம் பெட் மாதிரி இருந்துச்சு. தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கோ அது பட்சிக்கிற ஓனாய் போல சிங்கம் பீறி போட்டது. கீழே விழுறதுக்கு முன்னாலே பிடிச்சிருச்சு. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்தான், அவர் வசனம் தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. சங்கீதம் 116:8 என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்து. என்ன அழகாக சங்கீதக்காரர் பாடுறார். சங்கீதம் 35:10 இப்படி வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அடாடாடா, என்ன அழகான வார்த்தைகள். சங்கீதம் 18:43 ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். யோபு சொல்றார் 33:18 இவ்விதமாய் ஆத்துமாவை படுகொலிக்கும் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பவுலடிகள் 2 கொரிந்தியர் 1:10 எழுதும் பொழுது ரொம்ப அழகா எழுதி முடிக்கிறார் பாருங்களேன். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பவுலோடு கூட சேர்ந்து நாமும் சொல்வோமா? எப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட நோயில் இருந்தோம், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தோம், கர்த்தர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இருக்கிற இடத்தில் கண்களை மூடுங்கள். திருவிருந்துக்கு நாம் கடந்து போக போகிறோம். போதகர் சாராராஜா ஜான் சொல்கிறதை கேளுங்க. பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
குறிப்பாக நாம் இந்த நாட்களில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை அறிக்கைகளாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கான விடுதலை பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது அதற்கு சம்பந்தப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, விடுதலைக்கான ஜெப அறிக்கைகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ஆராதனை செய்யும்போது தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அளவில்லாமல் நிரப்புவார். என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்னில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெருத்ததுருகும். இயேசுவா,
நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாக எங்கள் ஆபத்து நாட்களில் எல்லாம் அப்பா நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே எனக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு என்னோட இணைந்து பாடுங்க இந்த பாட்டு. எஸ் லார்ட். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தானை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தானை நிமிர செய்திடுவீர். எல்லாரும் சேர்ந்து ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு ஆமென். Yes, Lord. என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தானை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தானை நிமிர செய்திடுவீர். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். எல்லாரும் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவின் நாமத்தை அழைக்கிற இந்த வேளையில அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக அடைக்கலமாக மாறும்படியாக எல்லாரும் ஹalleluya. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி யாரெல்லாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்காங்களோ விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக ஆக்ரோஷத்தோட இந்த அறிக்கைகளை ஏறிடுங்க. நீதியற்ற ஒழுங்கு. பிள்ளைங்க எப்படி வளரணும், எந்த வழியில் அவங்க சரியான விதத்தில் ஒழுங்கான முறையில் வளர்க்கப்படணும், நீதியான ஒரு ஒழுங்கு. அப்படி இல்லாமல் தாறுமாறாக வளர்க்கப்படுகிற அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீதியற்ற ஒழுங்கு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீதியற்ற ஒழுங்கு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு முறைகேடுகள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு முறைகேடுகள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பால் உறவு முறைகேடுகள்.
இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிறவியிலேயே பலவீனத்தோடு பிறந்த குழந்தை, பிறக்கும் போதே பாதிப்பு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிறவியிலேயே பலவீனத்தோடு பிறந்த குழந்தை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிறவியிலேயே பலவீனத்தோடு பிறந்த குழந்தை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பால் உறவு விருப்பத்திற்கு எதிர்மாறாக பிறந்த குழந்தை, அவங்களுக்குள்ளேயே ஒரு மனதை இல்லை, ஒரு குழந்தை வேணும், நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அப்படி விருப்பம் இல்லாம ஒரு பால் உறவின் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை, எங்களுக்கு பிரியமே இல்லை, நீ பிறந்தது எங்களுக்கு விருப்பமே இல்லை, அப்படி வேற சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளை மனசு எவ்வளோ வேதனைப்படும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். கர்த்தர் தான் அவங்களுக்கெல்லாம் பதில் செய்யணும். இந்த உலகத்தில் யாராலும் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பால் உறவு விருப்பத்திற்கு எதிர்மாறாக பிறந்த குழந்தை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பால் உறவு விருப்பத்திற்கு எதிர்மாறாக பிறந்த குழந்தை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தத்து எடுத்த குழந்தைகள், எனக்கு பிள்ளை இல்லை அதனால இந்த குழந்தையை எடுத்து வளர்த்தேன் அப்படின்னு வளர்ப்பாங்க. சிலர் சொல்லாமையே வளர்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சவொன்னே அந்த பிள்ளைக்கு மனசு என்ன இருக்கும், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், நான் ஏன் இவங்க வீட்டுக்கு வந்தேன். மற்றவங்களுக்கு ஒருவேளை அது புரியாது, ஆனால் அந்த பிள்ளை அதெல்லாம் நினைக்கும். ஏன் என்னை விட்டுட்டாங்க, என்னை குப்பைத்தொட்டியிலேருந்து எடுத்தேன்றாங்களே, என்னை அந்த இடத்துலேருந்து வாங்கினேன்றாங்களே, அப்போ எனக்கு உண்மையான அப்பா யார், எனக்கு உண்மையான அம்மா யார். அப்படி அந்த பிள்ளையினுடைய மனம் ஒரு பிரச்சனைக்குள்ளாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவர் அவங்களுக்கும் பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தத்து எடுத்த குழந்தைகள், அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவர் அவங்களுக்கும் பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தத்து எடுத்த குழந்தைகள், அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவர் அவங்களுக்கும் பதில் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பிரிவு அல்லது திருமண முறிவு, இதனால ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பிரிவு அல்லது திருமண முறிவு, இதனால ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய பிரிவு அல்லது திருமண முறிவு, இதனால ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒருவரோ இருவரும் மரித்த நிலை. அம்மா இறந்துட்டாங்க, அதனால இந்த பிள்ளைய அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அப்பா இறந்துட்டாங்க, பாதுகாக்க வழி இல்லை, அதனால இவங்களை அந்த 2 பேருமே செத்து போயிட்டாங்க, அதனால இந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ அந்த பிள்ளைங்க வளரும்போது ஏன் எனக்கு அப்பா இல்லாமல் போனாங்க, எனக்கு ஏன் அம்மா இல்லாமல் போனாங்க? பிள்ளைங்க மனசை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளை வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். நம்ம சொல்கிற இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம சொல்லும்போதே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன விதத்திலெல்லாம் பதில் செய்யணுமோ அதெல்லாம் உடனடியாக இப்போ செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒருவரோ இருவரும் மரித்த நிலை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒருவரோ இருவரும் மரித்த நிலை. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் போர்டிங்கில் விட்டுறாங்க. எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு கொண்டு போய் விடுதிகளில் விட்டுடுறாங்க. அந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கும்போது ஏன் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்னை அவங்களோட வச்சு வளர்க்க முடியல? ஏன் என்ன தானே அவங்க பெற்றெடுத்தாங்க, எனக்கு வேண்டிய உதவிகளை அவங்க ஏன் செய்ய முடியாமல் யாரோ ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே? அப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய அன்பு ஒழுங்கு குறைவு. அவங்க போடுற சண்டை, அவங்க போடுற வாக்குவாதம், அவங்க நடந்து கொள்கிற முறை, அவங்க பிள்ளைகளை நடத்துகிற முறை, இதெல்லாம் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பெற்றோருடைய அன்பு ஒழுங்கு குறைவு. அவங்க போடுற சண்டை, அவங்க போடுற வாக்குவாதம், அவங்க நடந்து கொள்கிற முறை, அவங்க பிள்ளைகளை நடத்துகிற முறை, இதெல்லாம் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருவுற்ற நிலையில் கலைக்க முயற்சித்தது. அதை வேற சொல்லுவாங்க, நீ கருவில் இருக்கும்போதே உன்னை அழிக்க நாங்கள் முயற்சித்தோம், ஆனாலும் பிறந்துட்ட. அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு மனசு வேண்டா வெறுப்பா நான் பிறந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருவுற்ற நிலையில் கலைக்க முயற்சித்தது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கருவுற்ற நிலையில் கலைக்க முயற்சித்தது. இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பதிலை பெறட்டும். தெய்வீக பதிலை பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் மீதுள்ள ஒவ்வொரு கெட்ட ஆவியும் வல்லமை இழக்க செய்கிறேன். இழக்க செய்கிறேன். வல்லமை இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் மீதுள்ள ஒவ்வொரு கெட்ட ஆவியும் வல்லமை
இழக்க செய்கிறேன், இழக்க செய்கிறேன், வல்லமை இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் மீது உள்ள ஒவ்வொரு கெட்ட ஆவியும் வல்லமை இழக்க செய்கிறேன், இழக்க செய்கிறேன், வல்லமை இழக்க செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொரு ஆவியின் வல்லமையையும் கட்டுகிறேன், கட்டுகிறேன், கட்டுகிறேன். ஒவ்வொரு எதிர்மறையான ஆவியின் செல்வாக்கையும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொரு ஆவியின் வல்லமையையும் கட்டுகிறேன், கட்டுகிறேன், கட்டுகிறேன். ஒவ்வொரு எதிர்மறையான ஆவியின் செல்வாக்கையும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொரு ஆவியின் வல்லமையையும் கட்டுகிறேன், கட்டுகிறேன், கட்டுகிறேன். ஒவ்வொரு எதிர்மறையான ஆவியின் செல்வாக்கையும் உடைக்கிறேன், உடைக்கிறேன், உடைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீதுள்ள ஒவ்வொரு கொடிய வம்சவழி ஆவிகளே, துன்மார்க்க ஆவிகளே, உன் பிடியை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீதுள்ள ஒவ்வொரு கொடிய வம்சவழி ஆவிகளே, துன்மார்க்க ஆவிகளே, உன் பிடியை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் மீதுள்ள ஒவ்வொரு கொடிய வம்சவழி ஆவிகளே, துன்மார்க்க ஆவிகளே, உன் பிடியை விடு, 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 விடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பிள்ளைகளின் மனம், உணர்ச்சி, கற்பனைகள், விருப்பங்களை கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பிள்ளைகளின் மனம், உணர்ச்சி, கற்பனைகள், விருப்பங்களை கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பிள்ளைகளின் மனம், உணர்ச்சி, கற்பனைகள், விருப்பங்களை கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சந்தோஷம், மகிமை, சமாதானம், அன்பினால் என் பிள்ளையை நிரப்பும், நிரப்பும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சந்தோஷம், மகிமை, சமாதானம், அன்பினால் என் பிள்ளையை நிரப்பும் நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, உம்முடைய சந்தோஷம், மகிமை, சமாதானம், அன்பினால் என் பிள்ளையை நிரப்பும் நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப அறிக்கைகளையும் நீர் கேட்டு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை இப்பொழுது உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அப்பத்தை எடுத்து பிட்டு, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர் கொடுக்க அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு ஸ்தோத்திரத்தோடு புசித்தார்கள். நீங்களும் ஸ்தோத்திரத்தோடு இது கர்த்தராகிய இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், உங்களை மீட்கும் பொருட்டு நான் சிந்த போகிற ரத்தம். பிந்தைய காலத்தில் வந்த பவுலடிகள், உங்களில் ஒருவரும் அபாத்திரமாய் போகாதபடி உங்களை வைத்து ஆராய்ந்து இதில் பங்கு பெறுங்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரத்தோடு இயேசுவே உம்முடைய ரத்தத்தை நான் பருகுகிறேன் என்று பருகுங்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். தேசத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்களை கண்ணோக்கி பாரும். பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் தேசங்களிலும் உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், உலகமெங்கும் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள், கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அருமை பிள்ளை செல்வங்கள், உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி பங்காளர்கள், நேயர்கள், முக்கியஸ்தர்கள் உன் கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லையை பாதுகாக்கும்படிக்கு நீர் ஏற்படுத்திய இராணுவத்தினரை ஒப்புக்கொடுக்கிறேன். உள்ளூரை பாதுகாக்கும்படிக்கு ஏற்படுத்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் இலாக்காவை ஒப்புக்கொடுக்கிறேன். துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாவினர், ஆசிரியர் பெருந்தகைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். நோயிலிருந்து உமது பிள்ளைகளை இன்று தப்புவியும். எதிராளியின் சக்தியிலிருந்து உமது பிள்ளைகளை தப்புவியும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிறகுகளுக்குள் அவர்களை வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். நீங்கள் பார்ப்பதோடு விடுதலை வேண்டுபவர்களை பார்க்க சொல்லுங்கள். மீண்டும் இதை போன்ற இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.